புதுசாக வெள்ளையங்கிரி போகிறவங்களா முழுசாக இந்த வீடியோ பாருங்க. யாரும் சொல்லாத தகவல். வெள்ளையங்கிரிக்கு போனாவே ஃபஸ்ட்டு உணவு கட்டுப்பாடு ஒரு வாரமாகவே ஃபாலோ பண்ணுங்கள். மலை அடிவாரத்துக்கு போனோன்னே இயற்கை உபாதைகளை முடிச்சுட்டு அடிவாரத்தில் இருக்க கடவுளை வணங்கிட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிங்க. கையில் ஒரு வாட்டர் கேனும் தேவையான உணவுப் பொருள் அப்படியே எடுத்துகிட்டு மெதுவாக நடங்க. ஃபஸ்ட்டு வெள்ளை விநாயகர் கோயில் முடிய ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆர்வக்கோளாறில் வேகமாக ஓடாதீங்க. அங்கே போனதுக்கப்புறம் அடுத்த 2வது மலையில் சுனைநீர் இருக்கும். அதை நீரை பிடிச்சி குடிச்சுக்கோங்க. அடுத்து 3வது 4வது மலையெல்லாம் கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கும். மலையை ரசிச்சுட்டு மெதுவாக நடங்க. அடுத்தடுத்த மலைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமதளமாக இருக்கும். அடுத்து ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு அங்கே ஈரத்துணியை அப்படியே போட்டு போகாதீங்க. அது தொடை ஃபுல்லாமே அறுத்து விட்டுரும். புதுசாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போங்க. குளிச்ச துணி அங்கனே ஒரு இடத்துல வச்சுட்டு மலை ஏறிட்டு திருப்பி வரையில் அப்படியே மறந்துடாமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதே போல் சுனைநீர் இருக்கிற இடத்துலலாம் ரொம்ப அசுத்தமாக ஒரே வாடையாக இருக்கும். அது மாதிரி சுனைநீர் இருக்கிற இடத்துல அசுத்தப்படுத்தாதீங்க. நீங்கள் கொண்டு போகிற பொருளை மலையில் வீசாதீங்க. அப்படியே பையில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதே போல் உங்களால் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு நீங்கள் கொண்டு போகிற பொருளை கொஞ்சம் கொடுங்க. அதே போல் அங்கே சாமியை பார்த்துட்டு உடனே மற்றவங்களுக்கும் வழி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. சில பேர் அங்கனையே முன்னாடியே போய் நின்றுட்டுருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். கடவுளை ஒரு செகண்ட் பார்த்துட்டே நம்ம வழி விட்டுறணும். அதான் சிறப்பு. இப்படி பல்வேறு சிரமங்களெல்லாம் தாண்டி நம்ம ஈசனதரை தரிசிப்போம். நம்ம போகும்போது மற்றவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் பாதுகாப்பாக போகணும். ஏன்னா